ஐந்து கரத்தினை ஆனை முகந்தினை இந்தின் இளைம்பரை போல் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தில் வைத்தடியை போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியை நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி போகும் அப்படிங்கிற வரிசையில் இந்த வீடியோ பண்ணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு உண்டான பலாபலன்களும் இணைச்சிருக்கோம். அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு 2 மாதம் முன்பு தான் இது நடக்கிறதுனால அந்த ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் தேவைப்பட்டால் அல்லது அதில் உள்ள பலன்கள் அந்த ஈவெண்ட்டுன்னு இணைச்சி மொத்தமாக இது ரெண்டும் கலந்த கலவையாக தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ராகு கேதுனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் அது பரிகாரம் பண்ணுறோம், அது என்ன நெசசிட்டி. முக்கியமாக பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் ராகு கேது கிடையாது. அப்போ ராகு கேதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஏன் சித்தர்கள் ஞானிகள் எழுதி வச்சாங்க, ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னு சொல்கிறதுக்காக. அதாவது சூரியனுக்கு ஒரு வட்டப்பாதை இருக்கும், சந்திரனுக்கும் ஒரு வட்டப்பாதை இருக்கும். சந்திரன் பூமி சுற்றிட்டு இருக்கு. அப்போ சூரியனோட வட்டப்பாதையும் சந்திரனோட வட்டப்பாதையும் ஒன்றை ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெட்டி கொள்வது போல் ஒரு இது ஏற்படும். அந்த இடத்த தான் ராகு கேதுன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு வெட்டிக்குது, 2 கிரகங்கள் மோதிக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த இது ஒரு பிம்பமாக வெட்டுவது போல் ஒரு மாயை ஏற்படும். அந்த இடத்துல சவுத்து சைடுனா கேது, நார்த்து சைடுனா ராகு. அந்த வட்டப்பாதை வைத்து தான் ராகு கேது எடுக்கணும். இப்போ சூரியன் பவர்ஃபுல்லான கிரகம் தெரியும், சந்திரன் ஒரு ஒளிரும் கிரகம். அப்போ எல்லாத்துக்கும் சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் 2லிருந்து வரக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் தான் ராகு கேது. அப்போ சூரியனோட பலமாக இருக்கும், அனைத்து கிரகங்களோட வலிமையானது. அதனால தான் ராகு கேதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது முன்னாடி காலத்தில் ராகு கேது வலிமை இருந்தது, பட் மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பரிகாரங்கள் இதெல்லாம் மறைமுகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் வெளிநாட்டு கிரகம் இதெல்லாம் பார்க்கும்போது ராகு கேது பயன்படுத்தி சொல்லுவோம். சரி, உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுன்னு தெரியும். மேசத்தில் சூரியன் நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் இல்லை மேச மாதம் சொல்லுவோம். அன்னைக்கு என்ட்ராகும்போது இந்த காலநிலை இப்படி தான் இருக்கிறது. இதை வச்சுட்டு நம்ம பலாபலனத்துக்கு டைரெக்டாக போயிடலாம். இப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, விருச்சிக ராசி அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஒருத்தர் விருச்சிக லக்னம் இருப்பாங்க, விருச்சிக ராசி தனி இல்லை விருச்சிக லக்னம் தனித்தனியாக இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். 2 விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ சூட் ஆகும். இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம்னா, ஒருத்தர் விருச்சிக ராசியாக இருப்பார், லக்னம் ரிஷபமாக இருந்தால், ரிஷபத்துக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அந்த ரிஷப லக்னத்துக்கு உண்டான வீடியோவை பார்த்துட்டு ரிஷப ராசிக்கு இங்கே பார்த்துக்கங்க, விருச்சிக ராசிக்கு இங்கே பார்த்துக்கங்க. அதுபோல் லக்னம் விருச்சிகமாக இருந்து ராசி மீனம் அந்த மாதிரி இருந்தால் மீன ராசிக்கு பின்னாடி வீடியோ போடுவோம். அதனால் இந்த லக்னம் ராசி அது சம்மந்தப்பட்டவங்க இந்த வீடியோவை பார்த்துக்காங்க. சரி, முதல் வேலை மற்றும் தொழில் இது சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும். முதல்ல உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்கா, ஜென்ம குரு இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் இதில் 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு இப்போதான் இடம் பெயர்ந்திருக்கார், 2ல் ஆல்ரெடி சனி இருக்குது, இந்த 7ரை சனி பாதச்சனியாக இருக்குது. இத்தனை விளைவுகள்லாம் தெரியும். பட் இதில் இருக்கிற நம்ம நல்ல விஷயம் இருக்குது. எடுத்தோடனே பயந்துட தேவையில்லை. இதில் அவேர்னஸ் இருக்க வேண்டிய விஷயம்னா நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட் நம்ம நல்லதை நோக்கி போவோம். ஃபஸ்ட்டு தொழிலில் சின்ன முன்னேற்றம் உண்டு. அரசு வகையில் ஆதாயம் உண்டு, அரசு சார்ந்த நிறுவனங்களில். வேலை அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு, பயப்படாமல் ப்ரொசீட் பண்ணுங்கள். அடுத்து வேலையில் பார்ப்போம். வேலையில் இடமாற்றம் இல்லை ப்ராஜெக்ட் மாற்றுறது, ஒரு வேலை மாறுதல் ஏற்படக்கூடியது அமைப்பு இருக்குது. அதனால் வேலை மாறுதல் நடக்கும்போது வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு குறைந்த சேலையில் இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிட்டு அதுலேருந்தே சர்ச் பண்ணுங்கள். அதாவது இந்த ரெக்கமெண்ட் என்ன பண்ணுவோம்னா, மொத்தமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலை வருதுன்னா தைரியமாக போகலாம். ஏன்னா குடும்பத்தை விட்டு ராகுக்கு வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுறதுனால வெளிநாட்டு இந்த மாதிரி வேலை கிடைச்சா தைரியமாக போகலாம், நல்ல ஆதாயம் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இப்போது பொருளாதாரம் ஏவரேஜாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் முன்னேற்றம் வரும். தொழிலில் சின்ன லாபம் உண்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த லாபம் உயரும். அதனால் அது மாதிரி நீங்களே கம்யூனிகேட் பண்ணி அது சார்ந்த விஷயங்களை இன்வால்வ் ஆகி பாருங்கள். வெளி மாநிலம் ஒரு இடத்துக்கு பிறந்த ஊர் விட்டு வேறு ஊருக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து அமைஞ்சால் எடுத்து பண்ணுவது நல்லது.
ஃபேமிலி, குடும்பம் சார்ந்த உறவுகள். 2ல் சனிக்கு எதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் பொதுவாக பேச்சில் கவனம் தேவை. அந்த நகைச்சுவை பேச்சு கொஞ்சம் குறைச்சிப்பது இப்போ நல்லது. ஏன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் தவிர்க்கும். இந்த விஷயத்தை ஆழ்ந்து சிந்தனை எடுத்து முடிவெடுங்க. குடும்ப உறவுகள் விஷயத்தில் டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். இது குடும்ப உறவுகளுக்கு நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. அடுத்து எஜுகேஷன், ஸ்டடீஸ். இந்த காலத்தில் இருக்கிற மாணவிகளுக்கு நல்ல க்ரோத் உண்டு. நல்ல மார்க் ஓரியன்டட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். பட் மார்க் நல்லா வந்துடும். படித்து வேலை கிடைக்கிற அமைப்பு உண்டு. இதுதான் இங்கே முக்கியம். கேம்பஸில் வேலை கிடைக்கிது, படித்தோடனே ஒரு வேலை. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ தான் முடிக்கிற சுச்சுவேஷனில் இருக்காருன்னா, இப்போ ஏப்ரலில் முடிக்கிறாருன்னு வைங்க. கரெக்டாக ஏப்ரல் மேல முடியுதுன்னா, முடிச்சோன்னு கிடைக்கிற வேலையில் ஜாயின் பண்ணிடுங்க. அதிலிருந்து வேற ஒரு நல்ல வேலை பார்க்கலாம். கிடைக்கிற வேலையை ஜாயின் பண்ணுறது இப்போ நல்ல உத்தமமான காலம். அடுத்து காதல் சார்ந்த விஷயங்கள். பொதுவாக காதல் சார்ந்த விஷயங்களில் இழுவரை நடக்கக்கூடியது. ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கும். சின்ன குழப்பங்கள் உண்டு. அதனால் காலம் தாழ்த்துங்கள். அவசரம் தவிர்ப்பது மிக்க நல்லது. நல்ல பலன் பிற்காலத்தில் உண்டு. அதனால் இப்பொழுது வெயிட் பண்ணுங்கள். திருமணத்துக்கு அமோகமான காலம். லக்னத்தில் இல்லை ராசியில் சந்திரன்றது குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறனால 7ஆம் இடம் வலுப்படுது. அதனால் 7ஆம் வீட்டுக்கு குரு இருப்பதால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். திருமணத்தவர்கள் அமோகமாக இருக்கும். நம்ம அந்த ராகுகேது பற்றி சொல்லியிருந்தோம். பொதுவாக ராகுகேது பரிகாரம் ஆல்ரெடி பண்ண வேண்டியதுதான், பண்ணிக்கங்க. அப்படி ஏதாவது கோயில்கள் ராகுகேது கோயில் வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு திருமணத்துக்கு தடை கிடையாது. அதனால் ஆலோசனை செய்து திருமணம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இதில் ஒரு சிலருக்கு 2வது திருமணம், முதல் திருமணம், 2வது திருமணம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட். 2வது திருமணம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்ன பாயிண்ட்னா, வரப்போகிற கணவன் அல்லது மனைவி வேறு ஜாதி இல்லை வேறு மதம், இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக மாறி தான் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் விருப்பம் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உடனே திருமண நிகழ்வுகள் நடத்தும். உங்களுக்கு குழந்தை பிறப்பு சிறிது தாமதமாகும். ஆனால் தடையில்லை. சிறிது தாமதமாகும். நல்ல குழந்தை பிறப்பு உண்டு. அடுத்து வீடு, மனை, வாகனம், வண்டி யோகங்கள். பொதுவாக இந்த விருச்சக ராசி இல்லை விருச்சக லக்னத்துக்கு இப்போ அமைப்பே பார்த்திங்கன்னா சொத்து வாங்குகிற அமைப்பு இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை எதிலோ ஒன்று செலவு பண்ணிவிட்டு இப்போ அதிகமாக செலவு பண்ண முடியாமல் ஒரு இடத்துல சுச்சுவேஷனுக்கு வரும். அப்போ என்ன சஜஷன் சொல்லுவோம்னா, இப்போ ஒரு ஆண் விருச்சக ராசியாக இருந்தால் அவங்க மனைவி பேரில் வீடோ இடமா வாங்குங்க. ஒரு பெண் விருச்சக ராசியோ விருச்சக லக்னமாக இருந்தால் அவங்க கணவன் பேரில் வாங்குங்க. இந்த மாதிரி தன் கலஸ்தரத்தின் பேரில் வாங்குவது உத்தமம். ஹெல்த் இஷ்யூஸ். பொதுவாக பார்த்திங்கன்னா ஹீட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்குது. ஹீட்டு சம்மந்தப்பட்டது. பற்கள், கண்கள் கவனம் தேவை. பொதுவாக 8ல் ராகு போகுது. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தெரியும். அதனால் மறைவு ஸ்தானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கங்க. அடுத்து பயணம். பொதுவாக பயணங்கள் தவிர்ப்பது நலம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு செலவு ரெடியாக இருக்குது. இந்த ட்ராவல், அன்னெசரி ட்ராவல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தொழில் சார்ந்த பயணங்கள் மட்டும் மேற்கொள்ளுங்கள். அடுத்து பரிகாரம். ராகுகேது பரிகாரம் மெயினாக பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் இந்த 7.5 சனி, பாதச்சனின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது சனி சம்பந்தமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஆல்ரெடி கோச்சாரம். உங்கள் ராசி சார்ந்த என்ன சொல்லுவோம்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபாடு மிக நல்லது. இப்போ இருக்கிற காலத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைக்கு சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதுதான். சரி, இப்போ யாருக்காவது தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். என் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் பின்னாடி போட்டிருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்போ இமெயிலில் வந்துடுங்க. ஃபோன் கால் பண்ணுறது கொஞ்சம் தவிர்ப்பது நலம். என்ன ரீசன்னா, அடிக்கடி ட்ராவலிங், அப்ராடு இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களுக்கு வந்துட்டுருக்கறனால ஃபோன் கால் ஒரு சில நேரத்தில் ஃபோன் நம்மகிட்ட இருக்காது. அதனால தான் இல்லைன்னா மேனேஜர் இல்லை வீட்டில் யாராவது எடுத்து பேசுவாங்க. இமெயிலில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தன்னம்பிக்கை வரும். ரொம்ப பயந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும். என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய ஃபோன் நம்பர். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.